ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி வேர்ல்டு சேனலில் நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபரில் இருக்கக்கூடிய செட்டிநாடு காட்டன். நிறைய பேர் இந்த செட்டிநாடு காட்டனுக்கு ஆஃபர் எப்போ கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணுறீங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் நம்ம ஷாப்பில் இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. செட்டிநாடு காட்டனுக்கு ஒரு 30% வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஃப்ளாட் 30% டிஸ்கவுண்ட்டில் வரக்கூடிய ஒரு சாரீ தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு காட்டன்லாம் நம்ம 1000 இல்லாமல் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது, சரிங்களா? ஆனால் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ்லேருந்து உங்களுக்கு 630, 730 அந்த ரேஞ்சிலலாம் செட்டிநாடு காட்டன் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் சீக்கிரமாக டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிரும். அதனால் இன்றைக்கி தான் இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்த உடனே புக்கிங் பண்ணிடுங்க. லிமிட்டட் ஸ்டாக் தான் இருந்துச்சு. இந்த பார்த்திங்கன்னா நம்மளுக்காகவே ஆஃபர் போட்டிருக்காங்கன்னே வைங்களேன். அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ நான் காமிக்க போகிறது இருக்க போகுது. அதுவும் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. செட்டிநாடு காட்டனுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் தாங்க. எல்லாமே அண்ணா வியூ பண்ணி காமிப்பாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்பெஷலாக நம்ம எஸ்பிபி சில்ஸ்னாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க. எப்பயுமே உங்களுக்கு 365 டேஸுமே பார்த்திங்கன்னா ஆஃபர்னு கொடுக்கக்கூடிய ஒரே ஷாப் நம்ம எஸ்பிபி சில்ஸ் தான். நிறைய ஆஃபர், டிஃப்ரெண்ட்டான ஆஃபர் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. உண்மையாகவே இப்படிலாம் கூட ஆஃபர் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு தான் நம்ம ஷாப்பில் ஒவ்வொரு ஆஃபருமே இருக்கும். அதிரடியாகவும் இருக்கும், அதிசயமாகவும் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஆஃபரை கொடுத்துட்டே இருக்காங்க எஸ்பிபி சில்ஸ்லேருந்து. போன வீக்கில் பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் சேல் மெகா கிளியரன்ஸ் சேல் செம்மையாக நடந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டமும் அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சிது. கண்டிப்பாக நம்ம சார் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆஃபரையும் எங்களுக்கே சர்ப்ரைஸாக கொடுக்குறாங்க. உண்மையாகவே நினப்பேன், இந்த வீக்கில் சார் என்ன சர்ப்ரைஸ் ஆஃபர் ஏதாவது கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு நான் நினச்சிட்டே தான் இருப்பேன். அந்த ஆஃபர் திடீர்னு தான் நம்மளுக்கே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வீக்கில் என்ன ஆஃபர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக்கில் என்ன ஆஃபர் கொடுக்க போகிறாங்கங்கிறதும் தெரியல. கண்டிப்பாக தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வீடியோ நாங்கள் போட்டுருவோம், சரிங்களா? செம்மையான ஆஃபர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை நம்மளோட இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் மூலியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதில் எல்லாமே ரீல்ஸாகவும் நம்ம கொடுத்துருவோம். வீடியோஸாக நம்ம யூடியூப் சேனல்லையும் வந்துட்டே தான் இருக்குது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதே ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க. கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் பண்ணுறீங்க. நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்படின்னு சொல்கிறதுனா, நிறைய நெகட்டிவ்ஸாக நிறைய நெகட்டிவ் கமெண்ட் நிறையாவே போடுறீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ நாங்கள் உழைக்கணும், அந்த ஒரு வீடியோ நாங்கள் முழுமையாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஈஸியாக எல்லோரும் கமெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக அதை சொல்லிடுறீங்க. ஒவ்வொரு ஒர்க்குமே நம்ம பண்ணினா தாங்க தெரியும். எல்லா ஒரு கண்டென்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நாங்கள் எந்த அளவுக்கு உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக எங்களால் அதாவது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். அதை நாங்கள் எப்படி உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து தான் ஒவ்வொரு விதமாக யோசித்து நாங்கள் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதுக்கு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. நான் குறிப்பாக எஸ்பிபி சில்ஸ் அப்படின்லாம் நான் சொல்லலை. பொதுவாக நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் இல்லையா? அதனால தான் இந்த விஷயத்தை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நானுமே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணுறதுவே பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க பண்ணுறேன். ஒவ்வொரு கடையில் நம்ம வீடியோ எடுக்கிறது, அவங்கக்கிட்ட பர்மிஷன் கிடைக்கிறது, நம்ம அந்த வீடியோவை ஃபுல்லாக எடுத்து முடித்து எடிட்டிங்கு எல்லாம் பண்ணி அந்த வீடியோ கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் ஈஸியாக அந்த வீடியோ முழுசாக கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் அந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தா கூட அதில் அவ்வளோ நெகட்டிவ்ஸ் இது பண்ணுறாங்க. அவங்க ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. அதை நம்ம அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம வீடியோலேயே சொல்ல முடியாதுங்க, சரிங்களா? இப்போ ஆஃபர் இருக்குன்னா ஆஃபர் பற்றி சொல்லலாம். அதில் எவ்வளோ ஆஃபர் இருக்குங்கிறது இந்த ஒரு வீடியோலேயே நாங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் ஷாப்பை கான்டாக்ட் பண்ணாலோ இல்லாட்டி ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது, இந்த கடை இங்கே இருக்குது,
இப்படிலாம் வந்து குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் எங்களால் வந்து சொல்ல முடியும். அதில் வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுறீங்க. நீ வந்து அதை காமிக்கலை, இதை காமிக்கலை, நீ இதை பண்ணலை. அதுவும் ரொம்ப மரியாதைங்கிறதே வந்து யாருமே கொடுக்குறதே இல்லை. அது பேசுகிற விதமாக, அது ஜென்ஸா லேடிஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க பேசுகிற விதமே பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயே அவ்வளோ பக்கமாக எப்படி தானோ அப்படிலாம் உட்காந்து அவங்களுக்கு டைப் பண்ணுறது கூட டைம் இருக்குமான்னு தெரியல. சத்தியமாக உண்மையாகவே வந்து அவங்க அவ்வளோ தூரம் டைப் பண்ணுறதுக்கு நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக அந்த வீடியோவுக்கு வந்து டைப் பண்ணுறாங்க இல்லையா, உண்மையாகவே கிரேட் தான். ஏன்னா வந்து நம்மளாம் இதை டைப் பண்ணுற நேரத்துக்கு நம்ம வேறு எதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். நீங்கள் அப்படி பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. நிறைய பேர் எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி எல்லாம் பேசுகிறாங்க. சரிங்களா, கால் பண்ணி நிறைய பேர் சிஸ்டர் சூப்பராக பண்ணுறீங்க, நிறைய விஷயம் உங்களால் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. எனக்கு அவங்கெல்லாம் சொல்லும்போது உண்மையாகவே நம்ம நெகட்டிவ்ஸையும் ஏற்றுக்கணும், பாசிட்டிவாகவும் நம்ம ஏற்று தான் ஆகணும். சரிங்களா, அதனால் வந்து எல்லா விஷயங்களும் வந்து ஏன்னா உங்கள்கிட்ட தான் நான் ஷேர் பண்ண முடியும், வேறு யார்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியும். அதுவும் இந்த வீடியோவில் அப்படியே கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு உண்மையே ரொம்ப நாள் கழித்து உங்கள்கிட்ட நான் மனசு விட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நிறைய இப்போ நெகட்டிவாக கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இந்த மாதிரி ஒரு சில வீடியோக்கள் மூலிமா தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும். அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். செட்டிநாடு காட்டனில் நிறைய இருக்குதுங்க ஆஃபரில். நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் வந்து காமிச்சிருக்கேன். இன்னுமே நிறைய இருக்குது. செட்டிநாடுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஷாப் ஃபுல்லாகவே 365 டேஸுமே ஆஃபர் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆஃபர்ஸ் வந்து மாறும். ஆஃபர் என்னென்ன விதமான ஆஃபர்லாம் கொடுக்க முடியும் அத்தனையும் சார் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஆஃபரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இப்போது முடிஞ்ச இந்த கிளியரன்ஸ் சேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம். ஃபஸ்ட் நாள் வந்து அந்த கூட்டத்தை வந்து சமாளிக்க கூட முடியல, அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் மறாவது நாள் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எல்லாம் பண்ணி கரெக்டாக பண்ணாங்க. அது இனிமேல் வந்து ஸ்பெஷல். இந்த மாதிரி தான் இனிமேல் நம்ம வந்து ஆஃபர் இது பண்ணும்போது முன்னெச்சரிக்கையாக நிறையா ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதனால் எஸ்பிபி சில்க்ஸில் இனி அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஆஃபர் எல்லாமே சூப்பர் டூப்பர் மெகா ஆஃபராக தான் இருக்கும். அதுவும் அந்த ஆஃபரை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக, அதாவது நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் அடுத்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து சேனலில் அடுத்த ஆஃபரையும் வந்து நான் சொல்கிறேன். அடுத்த ஆஃபர் நீங்கள் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து நீங்கள் பர்ச்சேஸை வந்து முடிச்சுட்டு போக முடியும். இந்த வீடியோ மூலமாக நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட மனசு விட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான vlogல மறுபடியும் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்.